திரு ராம்கி யார் அதிர வைத்தார், யார் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டாங்க? நீங்கள் சொல்கிற லிஸ்ட் பண்ண எல்லா தலைவர்களுமே ஸ்டார்ஸ் தான். ஆனால் அவங்க சூப்பர் ஸ்டாராக இல்லைங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா அந்த ஸ்டார் அந்தஸ்தை தக்க வைத்து கொண்டு ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். இந்த நீங்கள் சொல்கிற அடையாளங்கள் அவங்களுக்குலாம் இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வராமல் இருந்தது. நீங்கள் கடந்த 6 மாதங்களில் நீங்கள் பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாஜக தொற்று போய் இந்தியா கூட்டணி வந்திருந்தால் அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா உலகளாவிய போர்ச்சூழல் இருக்குது, பொருளாதார சுணக்கம் இருக்குது, பின்னடைவு இருக்குது. இந்த நிலையில் இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா 96 ஞாபகப்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? இவங்க சொன்ன விஷயங்கள் என்ன பிரச்சாரத்தில் ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம், பொருளாதார கொள்கை புதிய பொருளாதார கொள்கையை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் செய்திருந்தால் இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய பேக் ஃபயர் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம ஏதோ தாக்குப்பிடிச்சி இருக்கிறதே இதை விட மோசமான நிலைமைக்கு போயிருப்போம். இல்ல அப்ப என்ன எனக்கு சந்தேகத்துல தான் நான் கேட்கிறேன். உலகளாவிய பல பொருளாதார நெருக்கடிகளை கடந்து இப்ப இருக்கக்கூடிய மோடி அவர்களின் அரசு காப்பாத்தி இருக்குன்றாங்களே, என்ன நடவடிக்கைகளின் மூலமா இவங்க நடவடிக்கையே பண்ணல. அதான் சொல்றேன், மோடி அவர்கள் அதனாலதான் நான் சொன்னேன், மோடி வந்தது சந்தோஷமான விஷயம் அதுங்கிறத விட அதை விட சந்தோஷமா இவங்க வராம இருந்தது. இவங்க வந்து எதையாவது புதுசா செய்திருந்தால் அது பேக் ஃபயர் ஆயிருக்கும். ரெண்டாவது அவங்களால ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை கொடுத்துருக்க முடியாது. 2004 வந்து சோனியா காந்தி அவர்கள் ரெயின்போ கூட்டணியை அமைச்சாங்க. எத்தனை 3 மாதத்துல அமைச்சாங்க. இந்த இந்தியா கூட்டணி 1.5 வருஷமா பேசப்பட்ட விஷயம். 1.5 வருஷமும் முதல்ல ஆரம்பத்தில் அதுக்கு பொறுப்பேற்கிறதுக்கு காங்கிரஸ் தயங்கியது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அவங்க லீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட யாரை ரெப்ரசென்ட் பண்றது, இந்தியா கூட்டணியை பின்னுக்கு தள்ளிவிட்டு காங்கிரஸ் முன்னிலைப்படுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியே இல்லை, கூட்டணியே ஃபார்ம் ஆகாம. நிதிஷ்குமாரை தவிர யார் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போனது? நிதிஷ்குமார் போனதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, நீங்க பல சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான். நீங்க வந்து மத்திய பிரதேசம் ஆகட்டும், ராஜஸ்தான்ல காங்கிரஸ் தன்னை நல்ல விஷயம் தான், அவங்க தான் லீட் பண்ணோம். இல்ல ஒரு ஸ்டேஜ்ல நான் டவுட்ல கேட்கிறேன். 2004 வானவில் கூட்டணியை சோனியா காந்தி அமைச்சாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அமைச்சாங்க. சரி, ஆனா அந்த கவர்மெண்ட் தான் அதுக்கப்புறமும் பெரும்பான்மை இல்லாத கவர்மெண்ட் தான் 10 வருஷமும் மன்மோகன் சிங் இல்லாம பண்ணாங்கல்ல. ஆனா முரண் வந்தது, 123 ஒப்பந்தத்துல முரண் வந்தது. கம்யூனிஸ்ட் பல இடங்கள்ல வந்து எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி பார்த்தாங்க. சோம்நாத் சாட்டர்ஜிக்கும் கம்யூனிஸ்டுக்குமே முரண் வந்த நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருந்து அந்த ஆட்சி நடந்தது. வராத ஒரு ஆட்சி மேல ஒரு நம்பகத்தன்மை 10 வருடங்கள் அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சது. இத்தனைக்கு வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படவே இல்லை முன்னாடி. அதுக்கப்புறம் தான் வந்து மன்மோகன் சிங் செலக்ட் பண்ணாங்க. மன்மோகன் சிங் போன்றவரை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் நடந்தது. நடுவில் நியூக்ளியர் டீல் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. ஆனா இங்க 1.5 வருடங்களாக இவர் பாத யாத்திரை போனாரு, எல்லா கட்சியும் பேசினாங்க. ஆனா அபிஷியலா ஒரு இந்தியா கூட்டணி கூட ஒரு முறைப்படி உட்கார்ந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் பத்தி பேசினதே இல்லை. இது நீங்க கடந்த கால கூட்டணிகள், நீங்க இந்திய அரசியல் 1977 இருந்து ஆரம்பிச்சு 89 தேசிய முன்னிலை ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணியே இல்லை. ஸோ அதனால வந்து இவங்க வராம இருந்தது நல்லதுதான். ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆளுங்கட்சி பொதுவாக சென்ட்ரல் ஆகட்டும், லோக்கல் இங்கே லோக்கல் இருந்தாலும் என்ன நினைக்கிறோம்னா, ஆளுங்கட்சி செய்கிறத வந்து குறை யாரும் கேட்கறது கிடையாது. ஆனா கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகள் கூட அவங்க தோழமை சுட்டலுக்கு கூட தயாராக இல்லை. நான் வந்து சென்ட்ரல்லையும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். பொதுவாக அப்படிதான் இருக்கு கூட்டணி கட்சிகள். ஆனா எல்லாவற்றையும் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? ஒற்றுமை இல்லாத எதிர்கட்சிகள் செய்யணும், அவங்க தட்டி கேட்கணும், அவங்க கேள்வி எழுப்பணும்னா நாம 360 நாள் நம்ம உட்காந்து விவாதம் செய்யறோம். ஊடகங்கள் இவ்வளவு ஊடகங்கள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். அப்ப அதுக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது? குறைகள் எல்லா இடத்துலையும் பதிவு செய்யப்படுகிறது. சோசியல் மீடியாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊடகங்கள்லையும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு தான் இருக்குது. நீங்க எதிர்கட்சிகள் குரல் எழுப்பணும், அவங்க களத்தில் வந்து போராடணும்னா எப்படி போராடுவாங்க? ஏங்க ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் ஒவ்வொரு டைனமிக்ஸ் இருக்குது. நீங்க அதிமுக கிட்ட ஒரு எதிர்பார்க்கலாம், அதே நீங்க புதுசா அந்த தாவேக்காட்ட எதிர்பார்க்கலாமா? அதிமுகவும் களத்தில் வந்து போராடணும்னு எதிர்பார்க்குறீங்க, தாவேக்காவும் களத்தில் வந்து போராடணும்னு எதிர்பார்க்குறீங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கான ஒரு கட்டமைப்புங்கிறது வெவ்வேறு விஷயம். ஸோ அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அவங்களால முடிந்ததை செய்யறாங்க. அதை போய் குறை சொல்லுவதில் என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது இவிஎம் பத்தி நம்ம எல்லாருமே பேசினாங்க. இவிஎம் நான் இப்போ இதே வந்து ஒரு வட இந்திய நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் அப்படியே ரிவர்ஸ் சொல்றாரு, நீங்க தமிழ்நாட்டில் தாங்க என்ன நடக்குன்னு தெரியலங்க, எப்படிங்க 40க்கு 40 இடங்கள் ஜெயிக்கும், 47% வாக்கு கிடைக்கும்னு எப்படிங்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்தியா டுடே சி ஓட்டர் சொல்லுது? மற்ற இந்தியாவில் மற்ற எந்த மாநிலங்கள்லையும் வந்து ஓட்டு வந்து எந்த இதிலும் மாறுதல் இருந்தது.
ப்ரீபோல் சர்வேக்கும் போஸ்ட்போல் சர்வேக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஆக்சுவல் ரிஸ்க் நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லி வச்ச மாதிரி இந்தியா டுடே ஆகட்டும் எல்லா நெட்வொர்க்குமே முதல்ல தமிழ்நாட்டுடைய இப்போ ரிசல்ட் தான் முன்னாடி சொன்னாங்க 40-40 திமுக கூட்டணி அப்படின்னாங்க. அது கூட்டணி இடங்கள் மட்டும் இல்லை 47% வாக்குகள் வாங்கணும் இந்தியா டுடே சி ஓட்டர் சொன்னது கரெக்டாக அப்படிதான் வந்து நின்றுச்சு. இதே அவங்க கொஸ்டின் பண்றாங்க. இதுவே அபத்தம் நான் சொல்றேன். இது யார் சொன்னாலும் சரி இதுல வந்து இவிஎம்ல சரியில்லை இங்கெல்லாம் இப்போ 1 கோடி வாக்கு இதெல்லாமே வந்து காலம் எவ்வளவோ டெக்னாலஜி மாறிடுச்சு. இதெல்லாம் நீங்க வந்து உங்க கையில பண்ணவே முடியாது. இல்ல தாண்டி போயாச்சு. எவ்வளவோ சிசிடிவி தான் நீங்க மிகப்பெரிய ஆயுதம் ஆக்சுவலா. அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இதெல்லாம் நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆக்சுவல் இஷ்யூஸை வந்து பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அதை பத்தி பேசாமல் நீங்க நிறைய விஷயத்துலாம் போன 2 விஷயங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளுடைய திமுக ஆளுங்கட்சியோட மிகப்பெரிய சவால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான். நம்ம ஏதோ இன்னைக்கு ஆம்ஸ்டார்ல இருந்து ஆரம்பிக்க வேணாம். இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து போங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு நிருபர் பத்திரிகை நிருபர் பல்லடத்துல அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. அவர் சொல்லி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களால வந்து காப்பாற்ற முடியல. அவங்கள வந்து பொது வெளியில அவரை 72 இடங்கள்ல வெட்டினாங்க. தெரியும் எல்லாருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க லா அண்ட் ஆர்டர் எத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்குது இது வரைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் எடுத்துங்க. இந்த லா அண்ட் ஆர்டருக்கு அப்சல்யூட் ரெஸ்பான்சிபிள் யாரு? ஆளுங்கட்சி தான். நீங்க இதை போய் எதிர்கட்சி குறை சொல்லியா, விஜய் கட்சி சொல்லியா, சீமான் கட்சி குறை இந்த மாதிரி கேள்வி எழுப்பதில் எப்படி எனக்கு நியாயப்படுத்து எப்படி சொல்லுவீங்க? ஆளுங்கட்சியோட பொறுப்பு இருக்குங்க. எப்படி நீங்க இதை சொல்ல முடியல? இவங்க இதெல்லாம் பண்ணவே இல்லை இல்ல இந்த மாதிரி போராட்டம் முன்னெடுக்கிறாங்கன்னு யாரு அந்த மாதிரி கேள்வி எழுப்பினா? போராட்டம் பண்ணுங்கன்னு தானே பலரும் சொல்றாங்க. போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது நான் சொல்றேன். அது அவங்க கடமையை செய்யறாங்க. இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு 1 வருஷத்துக்கு மேல தொடருது அப்படிங்கற ஏன் ஆளுங்கட்சிக்கு நம்ம குறை சுட்டி காட்ட ஏன் நம்ம தவறுகிறோம்? அங்க அந்த இடத்துல தான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். முதல்ல அதுதான் விஷயம். லா அண்ட் ஆர்டர் எல்லாருமே கன்சிஸ்டன்டா நீங்க சென்ற ஆண்டு எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த அறிக்கைக்கு ஒவ்வொரு அறிக்கைக்கு இந்த முறை இந்த ஆண்டுகள் எடப்பாடி கொடுத்த அறிக்கைக்கு வித்தியாசத்தை பாருங்க. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு ஒவ்வொன்றுக்கும் பதிலடி வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. சோ இப்ப அவங்க வந்து கவனிக்கிறாங்க. சோ போக போக தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வரும். இப்ப அடுத்த வருடங்கள் வந்து எந்த எதிர்க்கட்சி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அண்ணா திமுக கூட்டணி இருக்கும். சோ பதில் சொல்லுவாங்க. பட் அதுக்காக இவர்கள் கேள்வி எழுப்பு தான் இவங்க பதில் சொல்லணுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கமே இதற்கான விலை வந்து சொல்லணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது நிதி நெருக்கடி இன்னும் நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது. ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான நிதி ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறதுல இந்த 2 விஷயமும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அவங்களால இதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். நான் இல்ல மோடி அரசுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு சொல்லுங்க. எதுக்கு மோடி அரசுக்கு என்ன சேலஞ்ச்? மோடி அரசுக்கு அவங்க பாருங்க அவங்களுக்கு இல்லாத சேலஞ்ச் பொருளாதார சூழல்ல இருந்து ஆரம்பிச்சு ஏராளமான சேலஞ்சஸ் இருக்குது. இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பி அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் கொடுத்திருக்குது. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப ஆர்பிஐ கவர்னருக்கு மாற்றப்பட்ட பின்னணியில் நிறைய விஷயம் இருக்குங்கிறாங்க. சோ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி வராங்க. சோ தலாரடியா வேற ஏதாவது செய்யறதுக்கு கூட வாய்ப்புகளா இருக்குது. ஆனா கடந்த 2 டென்னுக்கும் இந்த டென்னுக்கும் நிறைய வித்தியாசங்களை நீங்க பார்க்க முடியும். என்னது? சோ மற்ற இடத்துல அவங்க வந்து ஏதாச்சும் அதிகாரமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு குறைந்திருக்கின்றன. இல்லங்க வக்பாரிய சட்டமாகட்டும் அப்புறம் இந்த அரசமைப்பு சட்ட அந்த திருத்த விவகாரங்களாகட்டும் பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு பர்னிங் இஷ்யூவா ஒரு 6 மாசமா இல்ல சார். 6 மாசமா இல்ல. அடுத்த 6 மாசத்துல வரது வாய்ப்பு இருக்குது. 6 மாசமா அவங்களுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தல்லாம் இருந்தது. சோ அதுல அவங்க போக்கஸ் பண்ணிட்டு நம்மள அரசியல் ரீதியாக ஸ்திரப்படுத்தி விட்டு நம்ம இதை செய்யலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் ஒரு சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியுது. தொடருமாலாம் நமக்கு தெரியாது. சோ அவங்களுக்கு வந்து அவங்க தங்களுடைய அரசியல் ரீதியாகவும் அதிகார நிர்வாக ரீதியாகவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு பெரிய அளவுல விமர்சனம் பண்ணவில்லை. நிதிஷ்குமார் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேருடைய விமர்சனம் தான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அவங்க பொதுவெளியில வந்து இந்த அரசை பத்தி எந்த விமர்சனம் செய்யவில்லை. ஆட்சி சொல்லும் போது நிர்வாக ரீதியிலான இஷ்யூஸ் சொல்றீங்க. அவங்கள பத்தி பேசும்போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் சொல்றீங்களே. கூட்டணி இருக்கு. அப்படி பார்த்தா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் திமுக ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மீட்டர் எடுத்துக்கலாமா? நான் வந்து திமுக கூட்டணி கட்சியில திருமாவளவன் என்ன பேசுறார், செல்வபிரந்தை என்ன பேசுறார் அப்படிங்கறத நான் ரொம்ப கவனமா பாக்குறேன். இவங்களோட பேச்சுக்கு தான் வெயிட்டேஜ். ஆமா. இன்கேஸ் நீங்க காமராஜர் ஆட்சியே ஸ்டாலின் கொடுக்கறாருன்றாங்க. அது ஒரு மீட்டர் எடுப்பீங்களா நீங்க? இல்ல அது போற்றி புகழ்ந்து பாறல ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப இந்த இஷ்யூ பத்தி ஸ்டாலின் பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு. இந்த 2 விஷயம் சொன்னேன். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, நிதி நெருக்கடி. இந்த 2 விஷயத்துல எடப்பாடி என்ன சொன்னார், அண்ணாமலை என்ன சொன்னார், விஜய் என்ன சொன்னார் பத்தி நான் பொருட்படுத்த போகவில்லை. இந்த விஷயத்தை திருமாவளவன் எப்படி பார்க்கிறார், செல்வபிரந்தை எப்படி பார்க்கிறார் அப்படி அதுதான் முக்கியம். அதுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ். அதனால தான் அதை தான் ஒப்பிட்டு பார்க்குறேன். சென்ட்ரல்ல பார்க்கும்போது சென்ட்ரல் நீங்க மத்திய அரசு மீதான எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நிதிஷ்குமார் எப்படி பார்க்கிறார், சந்திரபாபு நாயுடு எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அரசியல் ரீதியாக அவர்கள்ட்ட விமர்சனம் வந்ததுன்னா அது பெரிய அளவில் செய்தியாக வேண்டும். அதை நம்ம வந்து பார்த்து ஆகணும்.
ஓகே ராம்கி, உங்களுடைய நிறைவு. கட்சி, ஆட்சி, கூட்டணி கட்சி, இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள் இது மாதிரி. ஸோ இதே வந்து ஒரு திறமையாக கையாளுவதில் வந்து மத்தியில் திரு மோடி அவர்களும் மாநிலத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இன்னும் அடுத்த ஒரு வருடங்களுக்கு அதை தொடர்ந்து செய்வாங்க. சிறப்பாக அவங்களால மட்டும் தான் செய்ய முடியும், அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சி அரசியலை வந்து ரொம்ப திறமையாக முன்னெடுப்பதாக நம்ம எடப்பாடி அவர்களை பார்க்குறேன். ஏன்னா கடுமையான விமர்சனங்கள், பதுங்குழியில் பதுங்கி கிடக்கும் அப்படின்லாம் வந்து விமர்சனங்கள் வந்தால் கூட அது ரொம்ப எளிதாக கடந்து போய் அவர் தொடர்ந்து தன்னுடைய விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார். அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்க்கட்சியில் எடப்பாடியோட கை ஓங்கி இருக்குது. அடுத்தது சீமான் வந்து எந்த விதமான சமரசத்துக்கும் தயாராமல் இருபெரும் திராவிட கட்சிகள், இருபெரும் தேசிய கட்சிகளை சமதொலைவில் வைத்து சமதூரமாக வச்சு எனக்கு தேர்தலை பற்றி எனக்கு எண்ணமே கிடையாது, எந்த ரிசல்ட்ஸை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வலுவாக அது கட்சி அரசு நடத்துகிறார். ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு எதிர்க்கட்சியை சிறப்பான செயல்பாடு பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து புது வரவுகள், அது புது வரவு இன்னும் தொடர்ந்து தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய புது வரவுகள் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த 15 மாதங்களில் அவங்களுடைய ஸ்டோக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவங்களுக்கு பின்னணி என்னங்கிறத நம்ம பெரும்பாலும் ஊடகங்களில் விவாதிப்பதில்லை. அது ஒரு முக்கியமான குறையாக பார்க்குறேன். ஏன்னா திரு அரசியலை முதிர்ச்சியும் அனுபவம் நம்ம விவாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அது ஒன்று சொல்கிறேன். அதாவது அரசியலில் ஒரு பெரிய அனுபவம் முதிர்ச்சியும் கொண்ட ரஜினி, கமல், விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் வந்தபோது அவர்கள்ட்ட உங்கள் கொள்கை என்ன, உங்கள் பின்னணி என்ன, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கலாம் பல்வேறு கேள்விகளை எழுப்புனாங்க. விஜயகாந்த் வந்து அவ்வளோ வருஷம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்தப்போ கூட கடுமையான விமர்சனங்கள் அவரை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஜய்ங்கிறவர் ஒருத்தர் வராரு, அவர் வந்து அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிற எல்லா கொள்கையும் லிஸ்ட் பண்ணுறாரு. எல்லா கொள்கையும் லிஸ்ட் பண்ணி இதான் என் கொள்கைங்கிறார், எல்லா தலைவர்களும் லிஸ்ட் பண்ணி இதான் எங்கள் தலைவர் வழிகாட்டிங்கிறாரு. அவங்கள பற்றி யாருமே எந்த கேள்வியும் அவங்க எழுப்பதில்லை. அவங்க இல்லாம இதெல்லாம் ஆமா, நீங்க என்னைக்கு போய் விஜய் என்ன கொள்கைன்னு யார் கேட்டிருக்க? ஒரு விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கல, பத்திரிகையாளர் சந்திக்கலங்கிறதா பத்திரிகையாளர் போய் அட்டன் பண்ணாம இருக்காங்க. அவங்க செய்தி தொடர்பாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் துரத்தி பிரஸ் துரத்தி பேட்டி எடுத்திருக்குது. விஜய் அப்படின்னா அணுகக்கூடியதால இரும்பு கோட்டை இருக்காரு. அதாவது ஒண்ணு இல்ல, ரொம்ப கருணையை நான் சொல்றேன். யாருக்குமே இதுவரைக்கும் சினிமாவிலிருந்து வந்த எந்த யாருக்கும் கொடுக்கப்படாத அந்த கருணையை நீங்க வந்து விஜய்க்கு அள்ளி வழங்குற என்ன காரணம்னா, விஜய் வந்து கரிசனம் காட்டக்கூடிய அளவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. எல்லா கட்சிகளிலும் அவரை எல்லா விதத்திலையும் கேள்வி கேட்டிருக்கோம், எல்லா விதத்திலையும் அவருடைய மாறுபாட்ட முரண்களை கொஸ்டின் பண்ணி விஜய் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கார்கள், விஜய் ஆதரிக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, பாஜக இருக்காங்க, எல்லாருமே ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன வெளிப்போக்கு சொல்லும் போது கொள்கைவாதிகள் அவர் கொள்கையை சொல்லிட்டு என்ன கொள்கையை சொன்னாரு? நீங்க ரஜினி ஆதரிச்சு பேசும்போது ஏதாவது கேட்டிருக்கோம்? இல்ல நான் கேளுங்க, கேட்டது நம்ம எல்லா பதிலும் சொல்லிருக்கோம், எல்லா விமர்சனங்களையும் பேசியிருக்கோம். நீங்க அன்னைக்கு என்ன கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி நான் அதான் சொல்றேன், சிம்பிளான கொஸ்டின். நீங்க கரெக்டான பாயிண்ட் சொல்றீங்க. நீங்கள் ரஜினியை நோக்கி, கமலை நோக்கி எழுப்ப எல்லா கேள்விகளையும் விஜயை நோக்கி எழுப்புகிறீர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. எழுப்புறோம். நன்றி.